அந்த ஒரு கதை சொல்லிடுறேன் பாருங்க, இப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். எல்லாரும் மண்டைக்குள்ளே நிறைய நிறைச்சி வச்சிருக்கீங்க. இது காளி மண்டை கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம காதுக்குள்ளே வருதுன்னா இதுக்கு முன்னாடி வச்சுருக்கோம்ல, அதோட இணைச்சி தான் சேர்த்துக்கிறீங்க. ஒன்று கூட்டி வச்சுக்குவீங்க, குறைச்சி வச்சுக்குவீங்க. நம்மளால் சொன்னது அப்படியே உள்ளுக்குள்ளே போகாது, அப்படியே வெளியில் வராது. அதுக்கு தான் அந்த கதையை சொன்னார். ஒரு விவசாயி 2 மாட்டை கட்டிட்டு உழுது பயிர் பண்ணியிருக்கிறான், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான். தொடர்ந்து அவனோட அந்த மாடு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. மாட்டோட அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தான். மாடுகள் இப்போ வயசாகிடுச்சு. இவன் நினச்சான் இது 2ஐயும் விற்று விட்டு கொஞ்சம் இளம் மாடாக ஒரு ஜோடி வாங்கிக்கலான்னு நினச்சான். அந்த மாடு விற்று கொடுக்குறவன் வாங்கி கொடுக்குறவன் இருக்கிறான்ல, அவங்கள்ட்ட செய்தியை சொன்னான். அவன் ஒவ்வொருத்தனையாக கூட்டிகிட்டு வந்து அவன் விலை கேட்குறான் பாருங்க, அது ரொம்ப படுமோசமாக இருக்குது. இதுக்கு இந்த விலைக்கு கொடுத்து விட்டு இன்னொரு ஜோடி வாங்க முடியாது. அதனால் இவன் வெறுப்பு கொடுக்க கிடுக்க இல்லை. மண்டைக்குள்ளே இந்த வெறுப்பு அப்படியே நிறைஞ்சிருச்சு. அங்கே வழியோட போகிறவன் கேட்டான், ஐயா சந்தைக்கு போகிறதுக்கு இதான் பாதையான்னு கேட்டான். சந்தைக்கு போகிறதுக்கு அவ்வளோதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் நான். இதான் கொடுக்கறது வாங்குறது ஐயா. அவன் என்ன சொன்னான், போங்கடா அயோக்கிய பயலுள்ள, உங்களெல்லாம் தெரியும்டா எனக்கு. டவுட்டுக்கு பாதியாக கேட்குறீங்க மாடெல்லாம் விலை கொடுக்குறதில்லடா போங்கடான்னு. அவன் வந்தவன் நினச்சிட்டான் ஏதோ காது சரியாக கேட்கல போல இருக்கு. நம்மோட்டு கேட்டால் அவர் ஒன்று சொல்கிறாருன்னு போய் வேற ஆள்கிட்ட கட்டிக்கிட்டு போயிட்டான். இப்போ இவனுக்கு சோறு கொண்டுக்கிட்டு வர்றா அவன் மனைவி. அவன் மண்டைக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. எத்தனை வருஷமாக இவருக்கு சமையல் பண்ணி போட்டாலும் ஒரு நாளாவது இந்த மனுஷன் வந்து வாய்க்கு ருசியாக இருக்குன்னு சொன்னது இல்லையே. அப்படி செஞ்சு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் இறக்கிறத பார்த்துட்டு கையை கழுவிட்டு வர்றவன் அவனு சொல்லிட்டு வரான், எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும். இந்த பயலு வரவன் எல்லாம் இந்த மாட்டை வந்து அடிமாட்டு விலைக்கு கேட்குறாங்க. நான் கொடுக்கறலடா போங்கடான்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறான். அவகாதுக்குள்ளே அது எப்படி போகுதுன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நாளாவது எனக்கு வாய்க்கு ருசியாக செஞ்சு கொடுத்தியான்னு அவகாதுக்குள்ளே போச்சு. அவன் மூஞ்சியை ஒருன்னு வச்சுக்கிட்டு அந்த சோறகரெல்லாம் பரிமாறிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கிட்டு அவள் புறப்பட்டு வீட்டுக்கு போகிறான். அங்கே அவன் வாசப்படில் உட்காந்துருக்கா. 30 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகலை. அவள் என்ன நினச்சிருக்கிறா, நம்ம ஆய் எப்போ எத்தனை மாப்பிள்ளை வந்தாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை குற்றம்லாம் சொல்லி கல்யாணமே ஆகாமல் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆளுங்களே. அந்த கவலையில் அவள் உட்காந்துருக்கா. போகிற ஆய் சொல்கிறா, உங்கள் அப்பையும் சொல்கிறான், நீ உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட என் வாய்க்கு ருசியாக செய்யலேன்னு உங்கள் அப்பையும் குறப்பட்டுக்கிறான்னா. அவள் சொன்னான், வர்ற மாப்பிள்ளையெல்லாம் அது சொத்தா இது சொல்லன்னு சொல்லி நீங்கள் தட்டி தட்டி கழிச்சிருந்தீங்கன்னா நான் வாசப்பில் உட்காராமல் என்ன படி இருக்கிறதுன்னு கேட்டா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிதானா? இது ஐயா சொல்லி விளக்கி இருக்கிற கதை.